Good morning, cuties. Third standard Social Science, Term 2, Unit 3, District Administration, மாவட்ட நிர்வாகம். குட்டீஸ், நம்ம தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவரோட ஃபங்க்ஷன் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Learning objectives. Children will be able to understand how a district functions, know about different departments working in the district, know the responsibility of district collectors. குட்டீஸ், இந்த லெசனை நீங்கள் ரீட் பண்ணுறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்குவீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கிங் பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு கலெக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. A small girl named Kaveri and her father are at home. They are watching news on the television. காவேரிங்கிற குட்டி பொண்ணு தன்னோட ஃபாதர் கூட வீட்டில் டெலிவிஷனில் நியூஸ் பார்த்துட்ருக்கா. See this picture, குட்டீஸ். காவேரியும் அவளோட ஃபாதரும் டெலிவிஷனில் நியூஸ் பார்க்குறாங்களா? Father: Kaveri, the district collector has given order that the schools will be remain closed from tomorrow till further notice because of heavy rain. அப்பா காவேரி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கனமழையின் காரணமாக நாளையிலிருந்து மறு அறிவிப்பு வரும் வர பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காரு. காவேரி: ஹா ஹா ஹா, டான்சிங், நோ ஸ்கூல். காவேரி ஸ்கூல் இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறா. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்: ஹூ இஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டாட்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா யாரு டாட் அப்படின்னு காவேரி ஃபாதர் கிட்ட கேட்குறா. ஃபாதர்: டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். குட்டீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா மாவட்ட நிர்வாகம். ஒரு மாவட்ட நிர்வாகத்தோட தலைவர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராப்பர் அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஒரு டிஸ்ட்ரிக்டில் எல்லா ஒர்க்கும் முறையாகவும் அமைதியாகவும் நடக்கிறதுக்கு கலெக்டர் தான் பொறுப்பு. See this picture, children. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆஃபீஸ். ஓகே குட்டீஸ், do you know who is the collector of our Namakkal district? K. Meharaj, IAS. See this picture, children. He is our district collector, K. Meharaj. Next, Kaveri. One person takes care of everything. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மட்டுமே எல்லாத்தையும் கவனிப்பாரான்னு காவேரி ஃபாதர் கிட்ட கேட்குறா. நெக்ஸ்ட், ஃபாதர்: நோ காவேரி, தேர் ஆர் மோர் subordinates in district administration to assist the district collector, like district medical officer, superintendent of police, district forest officer, chief educational officer, revenue divisional officer, RDO, and other officers. Father: இல்லை காவேரி, கலெக்டர் கூட யார் யார் இருப்பாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், மாவட்ட மருத்துவ அலுவலர், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ்,
காவல்துறை கண்காணிப்பாளர். டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், மாவட்ட வன அலுவலர். சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், முதன்மை கல்வி அலுவலர். ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், வருவாய் கோட்டாட்சியர் போன்ற துணை அதிகாரிகளும் கலெக்டர் கூட இருப்பாங்க. குட்டி see this picture. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் இருக்கும். see this picture children. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். இவர் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அங்கே எல்லா ஒர்க்கும் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுவார். குட்டி see this picture. இதுதான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோட ஆஃபீஸ். இவரோட ஒர்க் என்னன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், மாவட்ட வன அலுவலர். டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட ஒர்க் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க ஃபாரஸ்ட்டை பாதுகாப்பு பண்ணுறது, ஃபாரஸ்ட்டில் இருக்க மரங்கள் அனிமல்ஸு அழியாமல் பாதுகாக்கிறது. இவரோட அனுமதி இல்லாமல் யாருமே ஃபாரஸ்ட்டில் மரங்களையோ எதையுமே வெட்ட முடியாது, அனிமல்ஸை வேட்டையாட முடியாது. நெக்ஸ்ட் ஒன் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், முதன்மை கல்வி அலுவலர். சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸரை சிஇஓன்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஸ்கூலும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், ஆர்டிஓ, வருவாய் கோட்டாட்சியர். These heads take care of their own departments. They all are a part of the district administration system. However, district collector is responsible for proper working of all departments to make sure that people are benefited by the government. அந்தந்த ஹெட்ஸும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பாவாங்க. இவங்க எல்லாருமே மாவட்ட நிர்வாகத்தோட ஒரு பார்ட். இத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அதோட ஒர்க்கு கரெக்டாக நடக்குதா, அதனோட பயன்கள் மக்களை சென்றடைதான்னு செக் பண்ணுறது கலெக்டரோட பொறுப்பு. மேலும் அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதாங்கிறத செக் பண்ணுறதும் கலெக்டரோட வேலை தான். குட்டீஸ், நம்ம வீட்டிலலாம் வயசான தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் முதியோர் ஓய்வூதியம்னு கொடுப்பாங்க. அடுத்தது ஊனமுற்றவர்களுக்கும் அதே மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் அரசோட நலத்திட்டங்களில் ஒன்று. See this picture children. இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டில் இருக்கவங்க யார்? ஜட்ஜ். இவங்க எங்கே இருப்பாங்க? கோர்ட், நீதிமன்றம், அங்கே தான் ஜட்ஜ் இருப்பாங்க. இவரோட ஒர்க் என்னன்னா மக்களோட பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு சரியான தீர்வு சொல்கிறது. நெக்ஸ்ட்டாக யார் இருக்காங்க? போலீஸ். போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பாங்க. வன்முறை அல்லது எங்கேயாவது பிரச்சனை நடக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறது போலீஸோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் டாக்டர், மருத்துவர். குட்டீஸ், டாக்டர்ஸ் நம்மளுக்கு வர நோயிலிருந்து நம்மளை பாதுகாப்பாங்க. இந்த கொரோனா டைமில் டாக்டர்ஸோட ஒர்க்கை எவ்வளோன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இரவு பகல் பாராமல் மக்களுக்காக இவங்க உழைச்சிருக்காங்க. மக்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வழிகளையும் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. Let us know. Health officers are responsible for government hospitals,
in the district. The person in charge advises on health and sanitation of the district. குட்டீஸ், மருத்துவ அலுவலர்கள் மாவட்டத்தில் இருக்க அரசு மருத்துவமனைகளுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. அவங்க சுகாதாரத்தை பற்றியும் உடல் நலத்தை பற்றியும் மக்களுக்கு அறிவுரை சொல்வாங்க. Think. Name some of the duties of policeman. குட்டீஸ், நம்மளுடைய திங்ஸ் ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க அந்த திங்ஸை தேடி கொடுப்பாங்க. அடுத்ததாக, நம்ம ஊரில் ஏதாவது ஃபெஸ்டிவல் நடந்துச்சுன்னா அதை கரெக்டாக நடக்கிறதுக்காக போலீஸ்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க அதை பாதுகாப்பாக நடத்தி கொடுப்பாங்க. Superintendent of Police. Superintendent of Police is responsible for the police force in the district. Law and order is maintained in the district with the assistance from all police officers like inspectors and constables. குட்டீஸ், காவல்துறை கண்காணிப்பாளர் தான் மாவட்டத்தில் இருக்க எல்லா காவல்துறைகளுக்கும் பொறுப்பாக இருப்பார். இவர் அந்த டிஸ்ட்ரிக்டோட சட்டம் ஒழுங்கை பராமரிப்பார். இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்ஸும் இருப்பாங்க. Call 100 to reach out to police in case of emergency. குட்டீஸ், அவசர காலங்களில் காவல்துறையை தொடர்பு கொள்ள நம்ம 100 அப்படிங்கிற எண்ணை டயல் பண்ணோம்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக டயல் ஆகும். நம்ம காவலர்கிட்ட பேசலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டி letters paste. Find the missing letters using the hints. First one, administrative head of the district. நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஹெட் யாரு? கலெக்டர். செகண்ட் ஒன், மெயின்டைன்ஸ் law in an order. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர் யாரு? போலீஸ். தேர்ட் ஒன், அட்வைசஸ் ஆன் ஹெல்த். நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி யார் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க? டாக்டர். ஃபோர்த் ஒன், டீச்சர்ஸ் மாரல்டி. அறநெறிகளை நம்மளுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க? டீச்சர். குட்டீஸ், இந்த லெசனில் என்ன பார்த்தோன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்ஸோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நவ் டைம் டு எவாலுவேட். ஃபர்ஸ்ட் ஒன், how many districts are there in Tamil Nadu? 38 districts. Second one, who is the administrative head of the district? District collector. Third one, who are responsible for government hospitals in the district? Health officer. Who teaches morality? Teacher. Okay குட்டீஸ், I hope you know about district administration by this lesson. Thank you குட்டீஸ்.